Taste the Daily. மக்களுடைய செல்வாக்கு இழந்த கட்சி திமுக கட்சி. செல்வாக்கு இழந்திருக்கின்ற காரணத்தினாலதான் இன்றைக்கு மக்களிடத்தில் ஏதாவது பொய்களை மூட்டை மூட்டையா அவிழ்த்து விட்டுக்கிட்டு இன்றைக்கு மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் தினந்தோறும் தொலைக்காட்சியிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அந்த கட்சியில உறுப்பினரும் குறைஞ்சு போச்சு, திமுக உறுப்பினரும் குறைஞ்சு போச்சு. அதனால ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊரா வீடு வீடா வந்து உங்களை எல்லாம் சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. ஏமாந்துடாதீங்க, அவள் வருவது திமுக கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கிறதுக்காக வர்றாங்க. இன்றைய தினம் திமுகவுடைய நில பரிதாபமான நிலைக்கு வந்துட்டது. கதவை தட்டி தட்டி, தாயே எங்களிடத்துல எங்க கட்சியில சேர்ந்துக்குங்க அப்படின்னு கெஞ்சுகிற நில திமுக வந்துட்டு. திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு பேரும் திமுகவுக்கு பொறுப்பேற்றதிலிருந்து அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல மெலிந்து நலிவடைந்து இன்றைக்கு மக்களுடைய வீட்டு மக்களுடைய கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவுக்கு தாழ்ந்து போன கட்சி திமுக கட்சி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார். இன்றைக்கு உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிறார். போட்ட மக்கள் 4 ஆண்டு காலம் இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காங்களே, நீங்களே 46 கோரிக்கை 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதா ஒத்துக்கிட்டீங்க.